மைக்லிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, மகர சங்கராந்தி புருஷன் எழுந்தருள் இருக்கக்கூடிய வாகனம், அவர் ஏந்தி இருக்கும் ஆயுதம், அவர் அணிந்திருக்கும் நவரத்னம், அதே மாதிரி அவருடைய கந்தம், உதிக்கும் திக்கு, உதிக்கக்கூடிய நட்சத்திரம், நாள், இதெல்லாம் பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பலன்கள் அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு. இது என்னடா இந்த அம்மா புதுசா சொல்றாங்களே அப்படின்னா யோசிக்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு மேல் பழமையானதுதான் பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை பார்த்து நம்ம ராசிகளுக்கு வரக்கூடிய பலன்களை கணிக்கிறது அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷம் முன்னாடியே கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கணிக்கிறது அப்படின்றது இருக்கதான் செஞ்சு. கிராமத்துல பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஊர்ல கோயில் ஐயர் இருப்பார் பாத்தீங்களா, அவங்க கிட்ட போயிட்டு கேட்பாங்க, இந்த புருஷன் எந்த வாகனத்துல வந்திருக்கா, என்னென்ன மாதிரி நாட்டுல நடக்கும், எங்க ராசிக்கு என்ன நடக்கும் இப்படின்னு பலன் கேட்டதா நிறைய செவி வழி செய்திகள் இருக்கு. நானே பார்த்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கொங்கு பெல்ட்ல இன்றளவும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை வச்சுதான் நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில செய்யணும், முடிவெடுக்கணும், பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கிறாங்க அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் பாருங்க, பச்சை கலர் புடவை கட்டணும், இந்த நாள் அன்னைக்கு 2 விளக்கு ஏத்தி வைக்கணும், தலைச்சம் பிள்ளைக்கு ஆகாது, இந்த பரிகாரம் செய்யணும், இப்படி நிறைய விஷயங்கள் பரிகாரமா பிரசித்தி பெற்றுச்சு பாத்தீங்களா. அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா, இந்த மகர சங்கராந்தி புருஷனை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. ஆக இந்த மகர சங்கராந்தி புருஷன் எழுந்தருள் இருக்கும் விதம் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போது உங்க ராசிக்கு சட்டன் பார்த்துடலாம் வாங்க. ரிஷப ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, பணவரவு அதிகரிக்கும். நீங்க என்ன வேலை செய்றீங்க அப்படின்னாலும் அதுல நல்ல சீரான பணவரவு அப்படின்றது இருக்கும். குடும்பத்துல சுப செலவுகள் அப்படின்றது நடக்கும். நிலம், வீடு சார்ந்த யோகங்கள் அப்படின்றது நம்மளுக்கு வர தோண்டு. கொஞ்சம் நம்ம காஷியஸா இருக்கணும் அப்படின்னா, தொண்டை சார்ந்த பிரச்சனைகள், கழுத்தெலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதுல மட்டும் கவனமாயிருங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவா பாருங்க, நீங்க என்ன தொழில் செய்றீங்க அப்படின்னாலும் அந்த தொழிலை நீங்க ரொம்ப சின்சியரா டெடிகேட்டடா செய்றீங்க அப்படின் போது அதுல நல்ல லாபம் அப்படின்றது வரும். அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய தொழில் இப்ப சில 100 மக்களுக்கு மட்டும்தான் நீங்க யாரு, நீங்க பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு மருத்துவர் அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு மருத்துவர் அப்படின்னு ஒரு சின்ன லெவல்ல உங்களுக்கு தெரியுது அப்படின்னா கூட, இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல பேரு, புகழ், மதிப்பு எல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வரத்துக்கான ஒரு பிராப்தம் அப்படின்றது உண்டு. ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. முக்கியமா தாய் வழி உறவு பாத்தீங்கன்னா ஒரு மனமுட்டம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. தாயினோட ஆரோக்கியத்திலயும் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. நிறைய ரிஷபராசி அன்பர்கள் வெளிநாடு போறதுக்கான ஒரு பிராப்தம், வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுக்கு, வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு, வெளிநாட்டுல வர்த்தகம் செய்யறதுக்கு, கடைசி ஒரு டூருக்கு வெளிநாடு போறதுக்கு, இப்படி எல்லாம் பிராப்தம் உண்டுங்க. என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப அதிகமாகுது. ஏன்னா நான் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அந்த விஷயத்துல பாருங்க, இன் டெப்த் ஆஃப் நாலேஜ் அப்படின்றத நான் கேதர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன டூர் டிராவல் போறதுக்கு ஒரு வாய்ப்பு, நம்ம சரௌண்டிங் நெய்பர்ஸோட ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது மெயின்டைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி டிஃபால்ட்டா ரிஷபராசி அன்பர்கள் பாருங்க, கண்டிப்பா 4 விஷயம் செய்வாங்க. நிறைய ரிஷபத்துக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்பட்டதுக்கு வாய்ப்பு உண்டு. முதல்ல இருந்ததை விட என்னோட கம்ஃபர்ட் ஏதோ ஒரு விதத்துல அதிகமா இருக்கு. முதல்ல பாருங்க, நான் டெய்லி ஆபீஸ்க்கு பாத்தீங்கன்னா 2 வீலர்ல போயிட்டு இருப்பேன். இப்ப கார்ல போறேன், நான் சொந்தமா ஒரு கார் வாங்கிட்டேன். இல்ல கேப் வச்சு போற அளவுக்கு எனக்கு வசதி அப்படின்றது வந்திருக்கு. ஏதோ ஒரு விதத்துல அதிகமா இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் இதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா பெரிய லெவல்ல யாருக்கும் வாக்கு கொடுத்துறாதீங்க. இந்த வேலையை இந்த காலகட்டத்துல பக்காவா நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னா அந்த வாக்க காப்பாத்த முடியாத சூழ்நிலை அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி உறவு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மேம்படும் அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு விஷயத்த ஒரு முறை செஞ்சா நடக்காதுங்க, 100 முறை செஞ்சா கூட நடக்காதுங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள், இப்ப நான் ஒரு விஷயத்த ஒரு முறை இல்லைங்க 2வது முறை செஞ்சா நடந்துருதுங்க, ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டம் எனக்கு சாதகமா அமையுது அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. அப்பானோட ஒரு பெரிய சப்போர்ட் அப்படின்றது இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஹையர் எஜுகேஷன்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பிள்ளைங்க, வெளிநாடு போய் படிக்கணும், இல்லைன்னா பாத்தீங்கன்னா நாங்க எம்பிபிஎஸ் முடிச்சிட்டோங்க, எம்டி எக்ஸாம் எழுதுறோம், கிடைக்குமா அப்படின்னா நிறைய பேருக்கு நீங்க ரிஷபமா இருந்தா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு. செய்யக்கூடிய தொழில ஒரு அபரிவிதமான லாபம் அப்படி வரத்துக்கோ வாய்ப்பு உண்டு. உங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக எச்சரிக்கையா இருக்க வேண்டியது எது இதுல அப்படின்னா, உங்களோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அதே மாதிரி பெரிய லெவல்ல யாருக்கும் வாக்கு கொடுக்கறது அப்படின்றது வேண்டாம். இந்த விஷயம் பாருங்க, எனக்கு தெரிஞ்ச பிள்ளைதான், இந்த பிள்ளைக்கு லோன் கொடுங்க அப்படின்னு நம்ம யாருக்காவது சப்போர்ட் பண்றோம்
நீ ஷூரிட்டி கையெழுத்து போடு அப்படின்னா நம்ம பாட்டும் ஷூரிட்டி கையெழுத்து போட்டுறோம் அப்படின்னா நம்ம வந்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அவங்க வந்து கடனை கட்டாம போயிட்டு கடைசியில அந்த கடனுக்கு யாரோ வாங்கின கடனுக்கு நம்ம பதில் சொல்லி நம்ம வந்து டென்ஷன் ஆகுற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்றது வரும். ஆக இதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். மத்தபடி இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றீங்க, சின்ன சின்ன விஷயங்களை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா இந்த வருடம் இனிமையான வருடமா அமையும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க. ஆமாமா, நாங்களும் வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும். புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம். பிள்ளைய வந்து காசு செலவு பண்ணி மெடிசன் சீட் சேர்த்தலாம்னு நினைக்கிறோம். பிள்ளைய வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறோம். பொம்பளை பிள்ளை லவ் பண்ணிட்டு இருக்கு, அந்த பிள்ளைய வந்து சமாதானப்படுத்தி இல்ல வீட்டுல வச்சு பூட்டி இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். இதெல்லாம் ஒத்து வருமா, ஒத்து வராதா? வீடு புதுசா வாங்கலாம்னு நினைக்கிறோம், வாங்கலாமா வாங்கக்கூடாதா? இந்த மாதிரி இந்த காலகட்டத்துல இந்த விஷயங்கள் செய்யலாமா வேண்டாமா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதகம் பதிலாவும் இருக்கும், முழு தீர்வாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்க விருப்பம் இருக்கு அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ. ரிஷபராசிக்காரங்களே, இந்த மகர சங்கராந்தி பலனு உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன், கவனமா கேட்டுங்க. இதுல முக்கியமான பலன் தான் சொல்ல போறேன், எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதனால அந்த முக்கியமான பலன்ல உங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கிறது என்ன, அதுக்கு உண்டான பரிகாரம் என்ன, அதுதான் நீங்க கவனமா பார்க்க போறீங்க. ஓகே தானே? இப்ப சொல்றேன் கேட்டுங்க. இந்த மகர சங்கராந்தி பலன் பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு ஆண்களை விட பெண்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை அதிகமா வரப்போகுது. அது எந்த வகையிலன்னு தெரியுமா? அவருடைய பெயர் கெட்டு போகிறதுக்கும் அவருடைய பழக்க வழக்கங்கள் மூலியமாக கெடுபலங்கள் ஏற்படுவதற்கும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? அதுல கவனமா இருக்கணும், உஷாரா இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாரை விட பொறுப்பு அதிகமா வரப்போகுது. எல்லாரையும் பாதுகாக்கக்கூட மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு வரப்போகுது. நீங்க அது எந்த துறையில இருக்கலாம், இல்ல சொந்தக்காரங்களில் இருக்கலாம், நட்பு வட்டத்தில் இருக்கலாம், பணிபுரிய இடத்துல இருக்கலாம், தொழில் பண்ற இடத்துல இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே அனைவரையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு வரப்போகுது. அப்ப அந்த பொறுப்பை நீங்க நல்லபடியா நடத்தி முடிச்சீங்கன்னா அதுல பேரு புகழ் எல்லாமே கிடைச்சு நீங்க யாருன்னு கண்டிப்பா உலகுக்கு தெரியும். இது மட்டும் இல்ல, அடுத்ததை பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபராசிக்காரங்களுக்கு அவர்களுக்கு அணியக்கூடிய ஆடைகள், ஆபரணங்கள் இதெல்லாமே நல்ல ஒரு அழகையும் நல்ல ஒரு லட்சணமா பொருந்தியன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பா இருக்க போகுது. அப்போ நீங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆடை ஆபரணங்களை தேர்வு செய்து அணிய வேண்டும் இந்த காலத்துல. அது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மக்கள் மத்தியிலும் அனைத்து தரப்பினருடைய மத்தியிலும் நல்ல பெயர் புகழ் கண்டிப்பா ஏற்படும். அது இல்லாமல் உடம்புல குளிர்ச்சி அதிகமாக ஏற்படும். அதனால சளி தொந்தரவு, தைராய்டு பிரச்சனை, அடிக்கடி நீர் இறங்குதல், இது மாதிரிலாம் நடக்க போகுது. அப்போ அதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க உணவு வழக்கங்கள், பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாத்திக்கணும். இது மட்டும் இல்லை, இந்த ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு எல்லாமே தேடி வரப்போகுது இந்த மகர சங்கராந்தி பலன்ல, இதுக்குண்டான காலத்துல. அப்ப தேடி வரும்போது வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் இல்லையா? அந்த வாய்ப்பை நீங்க தக்க வச்சுக்கணும், அதுதான் முக்கியமானது. புரிஞ்சுதா உங்களுக்கு? அதனால நீங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதன் மூலம் நல்ல பெயர் எடுக்க வேண்டும், நல்ல ஒரு எல்லாரும் முன்னாடியும் போற்றக்கூடிய ஒரு மனிதரா நீங்க வரணும்னு சொல்லி இப்போ இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு கெடுபலங்கள் ஏற்படக்கூடியதுனால அந்த அதுக்குண்டான பரிகாரத்தை சொல்லணும் இல்லையா? அதுதான் இப்ப சொல்ல போறேன். ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்று, அது காலையா இருக்கலாம் மாலையா இருக்கலாம், கோமாதா என்று சொல்லக்கூடிய பசுவை வணங்கி வர வேண்டும். சும்மா கட்டி வணங்கி வந்தா போதாது. பசு இருக்கிற இடத்துல தோழத்துக்கு போய் வணங்கலாம், பசுவை நேரில் பார்த்தால் வணங்கலாம். வாய்ப்பு கிடைத்தால் அதற்கு ஸ்நானம் செய்து மஞ்சள் இட்டு குங்குமம் இட்டு புஷ்பம் சாத்தி அதுக்கு தேவையான உணவு வகைகளை கொடுத்து அதனிடம் ஆசீர்வாதம் ஆகணும். இதுதான் முக்கியமான பரிகாரம்.
இதை நீங்க பண்ணிட்டு வரணும். அது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் கண்டிப்பாக நீங்க பண்ணி வரணும். அது இல்லாமல் இந்த உலகை காக்கும் தெய்வமாகிய பெருமாள் இருக்கார் இல்லையா, கிருஷ்ணரும் அவர் தான், பெருமாளும் அவர் தான், எல்லாமே அவர் தான், கண்ணனும் அவர் தான். அப்பேற்பட்ட அந்த பெருமாளை புதன்கிழமை தோறும் வணங்கி வர வேண்டும். லக்ஷ்மியை வெள்ளிக்கிழமை தோறும் வணங்கி வர வேண்டும். இதெல்லாம் முக்கியம் இல்ல, நீங்கள் நிறைந்த சுமங்கலின்னு வாங்க பாருங்க, ரொம்ப வயசானவங்க, அவங்களை சுவாசினி அப்படின்னு பேர் சொல்லி கூட அழைப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த வயது முதிர்ந்த சுமங்கலியிடம் ஆசீர்வாதம் பெற வேண்டும். அது ஒரு வெள்ளிக்கிழமை கூட இருக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு நீங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இதெல்லாமே இந்த மகர சங்கராந்தி பலன்ல வரக்கூடிய கெடுபலங்களை குறைக்கக்கூடிய பரிகாரம் தான். இதை நீங்க கவனமா கேட்டு செஞ்சு வந்தீங்கன்னா மேன்மேலும் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அப்ப இந்த மகர சங்கராந்தி பலன்ல ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாமே தேடி வரப்போகுது. தோற்றத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அது இல்லாமல் உடலில் ஏற்படும் வரக்கூடிய அந்த நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கவனம் செலுத்த வேண்டும். எல்லோரையும் பாதுகாத்து வர வேண்டும். இது கண்டிப்பா நீங்க செஞ்சு வரணும். இப்படி செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மகர சங்கராந்தி பலனால உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான இந்த 2026ஆம் ஆண்டுக்கான வாழ்த்துக்களையும் ஆசையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பக்தி கிளிட்ஸ் மூலமாக குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, ஏன் ஒவ்வொரு மாதமுமே மாதவ ராசி பலன்களை எல்லாம் சோழி பிரசனம் மூலம் சொல்லி வந்தாலும் கூட ஏனோ புரியாத புரிபடாத புதிராகத்தான் இருக்கின்றன. நற்பலன் விளையும் என்று சொன்னால் நற்பலன் விளைவது தாமதமாகின்றது. அது மனதுல பார்த்தா ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் நிலவுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நான் என்னுடைய குருநாதர் எனக்கு காட்டிய வழிதான் கர்ணபலன், புருஷ கர்ணபலன். இது வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே அமைந்துகிறது. இந்த கர்ண புருஷனை பொறுத்த வரைக்கும் சங்கராந்தி புருஷன் சொல்லுவாங்க. இதை பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மலை சார்ந்த பகுதியில ஆதி காலத்துல இதை பயன்படுத்தினார்கள். இந்த சங்கராந்தி புருஷனுடைய நிலைப்பாடு, அவனுடைய வடிவம், அவன் அணிந்திருக்கின்ற ஆடைகள், இவற்றிலிருந்து அந்த வருடத்தை கணித்து சொல்லிவிடுவார். மிக துல்லியமாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு புதிய முயற்சி மட்டுமல்ல, ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள் செய்தது தானே, அதை இப்பொழுது ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய பக்தி கிளிட்ஸர் சொல்லலாம் இருக்க, அதுவும் குறிப்பா சோழி பிரசன்னத்தின் மூலம். அந்த வகையில பார்க்கும்போது ரிஷபம், அதாவது கிரகங்களுடைய பயிற்சியெல்லாம் நாம் மறந்து விடலாம், மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் மறந்து விடலாம். நம்முடைய மனதுக்கு முன் நிற்கக்கூடியவர் யாருன்னா சங்கராந்தி புருஷன் தான். இந்த சங்கராந்தி புருஷன் எவ்வாறு இருக்கின்றான், எந்த வடிவத்தில் இருக்கின்றான், எந்த ஆடை அடைகின்றான், எந்த ஆயுதங்களை கையில் வைத்திருக்கின்றான், அவனுடைய உணர்வு பூர்வமான முகம் இத்தகையது என்பதை வைத்தே இந்த ஜோதிடம் நடத்தப்படுகின்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது சங்கராந்தி புருஷ கர்ணபலன் 2026 பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துக்கு எவ்வாறு இருக்கு என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்கலாம். ரிஷபத்துல பொறுத்த வரைக்கும் கிருத்திகை 2, 3, 4. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ரோஹிணி. ரிஷபத்தை பொறுத்த மிருகசீரிஷம் 1, 2. ரிஷபராசி அன்பர்களே, இந்த சங்கராந்தி புருஷன், அதாவது பாத்தீங்கன்னா இந்த 2026 சங்கராந்தி புருஷனை பொறுத்த வரைக்கும் புலி வாகனத்துல, சிகப்பு நிற உடையில, வைடூரிய ஆபரணங்கள் அணிந்து, சிறு செண்பகப்பூ மாலை அணிந்து, கட்கம் என்னும் ஒரு ஆயுதத்தினை கையில் ஏந்தி, துந்துபி என்னும் வாத்தியத்தை ஏந்தி கொண்டு, உடன் தாமிர பாத்திரத்தை கையிலே பிடித்துக் கொண்டு, 3 முகங்களும் குரோத உணர்வுடனும் அனுஷ நட்சத்திரத்தில விருச்சிக ராசியில மீன லக்னத்துல சஞ்சாரத்தை தொடங்குகின்றார். இவ்வாறு தொடங்குகின்ற அந்த நிகழ்வு எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தால் திருமண தடைகள் நீங்கும். கடந்த ஆண்டு திருமணம், அந்த திருமணம் காதல் திருமணமா இருந்தாலும், பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமா இருந்தாலும், அந்த திருமண தடைகளும் பிரச்சனைகளும் நீங்கி ஒரு சுப காரியங்கள் குடும்பத்தில் நடைபெற தொடங்கும். அதே நேரத்துல சற்று எதிர்மறையான பலன்கள் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. எதிர்மறையான பலன்கள் நடக்க இருப்பதால கொஞ்சம் கவனமா ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் பொழுது யோசித்து நிதானமாக எடுத்து வைப்பீர்களானால் எதிர்மறை நிகழ்வுகளை எல்லாம் நேர்மறையாக மாற்றுகின்ற வல்லமை நல்ல தசாபுக்தியும் இறையருளும் அமையுமானால் நல்ல முறையில் அமைந்துவிடும்.
அதே நேரத்தில் சற்று கவனமாக செயல்படக்கூடிய ஒரு காலமும் இந்த 2026. எதுலலாம் கவனமா இருக்கணும்? தொழில்ல, வாழ்க்கையில, பேசுகின்ற வார்த்தையில சற்று கவனமாக இருந்து விட்டாலே போதும். அதே நேரத்தை பாத்தீங்கன்னா இந்த வருடம் முழுவதுமே யோகக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய ராகு அற்புதமான யோக பலன்களை தரப்போகின்றார். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகமா இருந்தாலும் ராகுவுடைய முழுமையான நற்பலனை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமைகின்றது. அதே நேரம் பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் அமர்கின்ற கிரகம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதுமே சனிதானே. அந்த சனி பகவானும் அற்புதமான யோக பலனை தரப்போகின்றார். சொத்துக்கள் வாங்குகின்ற யோகம் உண்டு. இழந்த சொத்துக்களை மீட்டு பெறுகின்ற ஒரு நல்ல நிலையும் இந்த காலகத்திலே ரிஷபராசி பெறுவார்கள். அதே நேரம் பாத்தீங்கன்னா அந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு யோகம், அந்த யோகத்துக்கு பேர் தான் சுக்கிர யோகம். அந்த சுக்கிர யோகத்தை உருவாக்குகின்றார். அது மட்டும் கிடையாதுங்க, செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அற்புதமான யோக பலன்களை 2026 இந்த சங்கராந்தி புருஷன் தர இருக்கின்றார். குறிப்பா பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள் கைகூடும். அதாவது பாத்தீங்கன்னா ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகை, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு பகையாக இருந்தாலும் கூட கவலையே பட வேண்டாம். ஏதாவது ஒரு விதத்துல ஒரு நன்மையை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை அவர் அமைத்து தருவார். அதே நேரம் பார்த்தோம்னா கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் என்பதை கூட கிரகங்கள் கெட்டு போனாலும் கூட கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் என்ற ஒரு நிலைக்கு ஏற்ப இன்னும் சங்கராந்தி புருஷர் அற்புதமான யோக பலன்களை தரப்போகின்றார். மதில் மேல் பூனையாக வாழ்க்கையில் தட்டு தடுமாறி நிலை மாறி தெளிவான ஒரு முடிவெடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு யோக பலனை தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை சங்கராந்தி புருஷன் அமைத்து தருகின்றார். யாருக்கு? ரிஷபராசிக்கு. அரசியல், ஆன்மீகம், பொது வாழ்க்கை இது இருப்பவர்கள் சற்று கவனமாக நிதானமாக இருந்து விட்டாலே போதும். இந்த 2026 அற்புதமான ஆண்டாக நற்பலன் தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். அதே நேரம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில மட்டும் இல்லைங்க, தொழில்களை நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் அமைக்கும். குறிப்பா சொல்ல போனோம்னா தொழில் முன்னேற்றம் அடைவதோடு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அந்த தொழில. உதாரணமா சொல்ல போனீங்கன்னா ஒரு தொழில் விஷயமா வெளியூருக்கு போறீங்க, கடுமையாக போராடுகின்றீர்கள், ஒரு இழுபறி நிலை மாறி அந்த முடிவு இறுதியில் வெற்றியில உங்க கையில் வசமாகின்ற ஒரு சூழ்நிலை அமையும். அது மட்டும் கிடையாதுங்க, முடியாத காரியங்கள் முடிவடையும். வாழ்வில் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த 2026 அமைகின்றது. அது மட்டும் கிடையாதுங்க, அற்புதமான ஒரு நேரமும் ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியும், பழைய வண்டியை மாற்றி புது வாகனம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் சங்கராந்தி புருஷன் உங்களுக்கு அமைத்து தருகின்றார். அது மட்டும் கிடையாதுங்க, பொதுவா வாழ்வில் உள்ளவர்களுக்கு ஒரு யோகமான நேரம் என்றுதான் இந்த 2026 சொல்வேன். பெண்களுக்கு தனலாபம் உண்டு. குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதோடு ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையும் அமையும். ஒரு அருமையான காலகட்டம் 2026 ரிஷபராசி. அதைத்தான் சங்கராந்தி புருஷனுடைய நிலைப்பாடு தெளிவுபடுத்துகின்றது. சற்று கவனமாக நிதானமாக பொறுப்பாக நம்முடைய அடியை எடுத்து வைப்போமானால் வெற்றியை எளிதில் கைப்பற்றக்கூடிய ஒரு நல்ல நிலையைத்தான் காட்டுகின்றது. 2026 ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுடைய வழிபாடு இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு நற்பலனை தரக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை அமைத்து தருகின்றது.